அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கியலட்சுமி தான் மாமா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு பிரிஞ்சுட்டாரு அப்படிங்கிறத துயரத்தை நினச்சி உட்காந்து ஓன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. அழுதுட்டு இருக்கிற ஒரு சமயத்தில் நம்ம செலின்னு ஒரு பக்கம் என்ன பண்ணுறான்னா, இந்த விஷயத்த அப்பாவுக்கும் எழிலுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழிலுக்கு கால் பண்ணுறாங்க. எழில் தாத்தா நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சுட்டாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு நம்ம செலின் எழில் கிட்டால எழில் உடனே பதறி போய் அங்கேருந்து நிலா பாப்பா அமிர்தாவெல்லாம் கூட்டிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வராரு. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை நம்ம கோபிக்கு தெரியப்படுத்துறாரு நம்ம செலியன். அப்பா தாத்தா நம்ம எல்லாரையும் விட்டு தவறிட்டாரு, எல்லாரும் வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம செலியன் கோபிக்கு சொல்ல, கோபி தலையில் இடியே இறங்கின அளவுக்கு கோபி ரொம்ப வருத்தப்படுறாங்க. செலியா என்னடா சொல்கிற, தாத்தா நம்மளை விட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கோபி அங்கேருந்து அழுதுகிட்டே ராதிகா கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ராதிகா அப்பா எங்களை விட்டு தவறிட்டாரு, நம்ம இப்போ போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகாவும் கோபியும் சேர்ந்து கிளம்பி தாத்தா பார்க்கறதுக்காக வராங்க. கோபி ஓன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்பா கடைசி வரை என்னை மன்னிக்காமல் இப்படி பண்ணிட்டீங்களேப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணிட்டீங்க, எங்கள் எல்லாருக்கும் துணையாக இருந்தது நீங்கள் தான், இப்படி எங்கள் எல்லாரையும் பாதியில் விட்டுட்டு போயிட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி ஒரு பக்கம் ஓன்னு அழறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவையும் பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்காரு நம்ம கோபி. ஈஸ்வரி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டு ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தான் புருஷன் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மிகப்பெரிய வருத்தத்தோடு நம்ம ஈஸ்வரி இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்களுக்கு உடம்பும் சரியில்லாமல் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம கோபி செய்ய வேண்டிய சடங்கை எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட உட்காந்து அழுது புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த ஒரு சூழலையும் பாக்கியாவை தவிர்த்து நமக்கு எந்த சடங்கும் பண்ணக்கூடாதுன்னு இவர் சொல்லியிருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஈஸ்வரி முழிக்கிறாங்க. பாக்கியா ஒரு பக்கம் என் மாமாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையுமே நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு பாக்கியா அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய முயற்சி பண்ண நம்ம கோபி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாக்கியலட்சுமி, என் அப்பாவை கடைசி வரை என்கிட்ட பேச விடாமல் பண்ணிட்டல, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ நினச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு பார்த்தியா, கடைசியில் என் அப்பா என் முகத்தை கூட பார்த்து என்னை மன்னிக்க கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோபி பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாக்கியா ஈஸ்வரியில் ஒரு பக்கம் என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோபி பேசுறதை பெருசாக எடுத்துக்காமல் இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ராதிகாவும் மாமா நம்ம எல்லாரையும் விட்டு தவறிட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப வருத்தத்தோடு அங்கே அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.